லாஸ்ட் 2 சாப்டர்ஸில் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ் அண்ட் அதோட டெர்மினாலஜிஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அதில் நான் நிறைய கேட்டகரிஸ் பற்றி சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம்ஸில் ஈக்விட்டி அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு. அதாவது நிறைய கம்பெனியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மற்ற கேட்டகரிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். ரிஸ்க்குன்னு சொன்னோடனே நீங்கள் பயப்பட வேணாம். இது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் இதை மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர். கால்குலேட்டட் ரிஸ்க் பற்றி தெரியாதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீ சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் தானே பார்த்துக்கிறாங்க. எனக்கு பயம்லாம் இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு சரியான எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு லாங் டேர்மில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணுமா? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லைனாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றீங்களா? இது ரெண்டுத்துக்குமே உங்கள் ஆன்சர் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக என் ஆன்சர் எஸ் தான். என் தாத்தாலாம் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸில் மட்டும்தானே இன்வெஸ்ட் பண்ணார். அவர் நல்லா தானேப்பா இருக்காரு. நானும் அது மட்டும் பண்ணால் பத்தாதா? இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் சொல்லப்படுற விலைவாசி உயர்வுக்கு நம்ம ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸை டிபெண்ட் பண்ணியிருந்தால் நம்மளால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மார்க்கெட் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது அவசியம் தான் நான் சொல்லுவேன். அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை ஹையர் லெவலில் 4 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம். அதனோட ஃபுல் சார்ட்டை இங்கே நான் கொடுக்குறேன். அதில் ஒன்றொன்னா சிம்பிளாக சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஷேர்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறது தான் மார்க்கெட் கேப். ஸோ அதை பேஸ் பண்ணி 4 டைப்ஸ் இருக்குது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப். நம்பர் 1 லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்பில் டாப் 100 கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் டீசெண்டாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்பர் 2 மிட் கேப். லார்ஜ் கேப்புக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிட் கேப். சிம்பிளாக சொல்லணும்னா மிட் சைஸ் கம்பெனிஸில் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹை க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்பர் 3 ஸ்மால் கேப். லார்ஜ் அண்ட் மிட் கேப்புக்கு அடுத்து இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் கேப். இவங்க இதில் ஸ்மால் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வளர்ந்து வர சின்ன சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். சின்ன கம்பெனிஸ்னு எப்பயுமே ஃபினான்ஷியலாக அவ்வளோ ஸ்டேபிளாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் வைக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 லார்ஜ் அண்ட் மிட் கேப். லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை கம்பைன் பண்ணி டாப் 250 கம்பெனிஸில் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், டேக்ஸும் சேவ் பண்ணோம். அது மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா? இருக்குது. இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். செக்ஷன் 80Cயில் 1.5 lakhs வரைக்கும் இதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 3 years லாக்இன் பீரியட் இருக்குது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் 3 yearsக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த ஃபண்ட்ஸை விட்ரா பண்ண முடியும். டைவர்சிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டை நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் முக்கியமான டைப்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 மல்டி கேப். மல்டி கேப்னா லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படின்ட்டு எல்லா சைஸ் ஆஃப் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு நான் தனித்தனியாக லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப்னு இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு இதிலே நான் போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நம்பர் 2 ஃபோக்கஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஃபோக்கஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபோக்கஸ்டாக 30 ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 30 ஸ்டாக்ஸ் எந்த செக்டார்ஸ் ஆர் எந்த மார்க்கெட் கேப்லேருந்து வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நம்பர் 3 வேல்யூ ஓரியன்ட். ஒரு நல்ல ஸ்டாக் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் வேல்யூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வேல்யூ ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்பர் 4 இன்டர்நேஷ்னல். நம்ம இந்தியாவுக்கு வெளியில் இருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது உலக அளவில் ரொம்ப பாப்புலராக இருக்க கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இது மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு.
செக்டார் அண்ட் தீமேட்டிக் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் பேங்க் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் பேங்க் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். இதில் வெறும் பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஐடி, இன்ஃப்ரா, ஃபார்மா அப்படின்னு தனித்தனியாக ஒரு செக்டாருக்கும் செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. தீமேட்டிக் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு தீம்க்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடாக இருக்க சிமெண்ட், கெமிக்கல், மெட்டல் அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பிஎஸ்யூ, டிவிடெண்ட் ஈல்டு, இவி அப்படின்னு நிறைய தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பிகே இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.